ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போதே தெரியும் தக்காளி ஊறுகாய் தான். இந்த தக்காளி ஊறுகாய் சம்மர் ஸ்பெஷலா பண்ணியிருக்கேன். சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த டைம்ல நமக்கு தேவையான ஊறுகாய் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இந்த வெயில் நேரத்துல கிச்சன்ல ரொம்ப நேரம் இருந்து சிரமப்படாம ஈஸியா ஏதோ ஒரு சைட் டிஷ் வந்து வச்சுக்கலாம். வாங்க இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியா பார்த்து, நல்லா ஃப்ரெஷ்ஷான தக்காளியா எடுத்திருக்கேன். இப்ப தக்காளியோட விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 20லேருந்து ரூ. 30 தான் விக்கிது. நல்லா இந்த மாரி பழுத்த பழமா எடுத்துக்கிட்டிங்கன்னா, தக்காளி ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரிட்ஜில வச்சோம்னா 6 மந்த் இருக்கும். வெளிய வச்சு சாப்பிட்டோம்னா, ஒரு 10 டேஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில வச்சு தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளிய பார்த்தீங்கன்னா, நான் குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணிக்கிட்டேன். 1 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் புளி கரெக்ட்டா இருக்கும். இந்த புளிய ஊற வச்சுக்கலாம். இப்ப வாங்க தக்காளி ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, செல்வி ரூபி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேங்க. இந்த மாரி நான்ஸ்டிக் பாத்திரம், நல்ல அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா, தக்காளி ஊறுகாய் எந்த ஊறுகாய் பண்றதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க தக்காளிய உள்ள சேர்த்துட்டேன். அது நல்லா வெந்துகிட்டு இருக்க டைம்ல, நம்ம புளிய வந்து நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். தக்காளி பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குழைவா வெந்து வரணும். இன்னுமே நல்லா வேகணுங்க. அப்பதான் வந்து அ தக்காளி ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். இதுல உள்ள தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரை ஆகி நமக்கு நல்ல ஒரு பக்குவத்துல வரணும். இந்த ஸ்டேஜ்ல இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபைனலா நம்ம தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்ப கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணிய உள்ள சேர்த்து, இந்த புளி தண்ணியோட தக்காளி நல்லா கம்பைன் ஆகி நல்லா வெந்து வரட்டும். இத நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கிட்டே இருங்க. இந்த ஊறுகால்லாம் பார்த்தீங்கன்னா, சம்மர் ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சம்மர்ல நல்லா மாங்காய், தக்காளி, லெமன் இந்த மாரி கிடைக்கும். அதெல்லாம் நம்ம ஊறுகாய் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, 1 வருஷத்துக்கு கெட்டு போகாம இருக்கும். புளி தண்ணி சேர்த்து பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வரணும். நான் கொஞ்சம் பழைய புளி எடுத்திருக்கிறதால, இந்த கலர் பாருங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. பரவால்ல. நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். இது நல்லாவே தண்ணி எல்லாம் வத்தி நல்லா ட்ரை ஆயிருச்சு. இத இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேங்க. இது சூடு ஆறட்டும். நான் இதே நான்ஸ்டிக் பேன நான் வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைவா வெந்து வந்துச்சுன்னா, சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, டக்குன்னு இட்லி, தோசைக்கு, அப்புறம் சூடான சாதத்துல நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப இதுக்கு ஒரு மசாலா அரைச்சுக்கலாம். ஒரு குட்டி கடாய் வச்சிருக்கேங்க. கடாய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, இத நல்லா படபடன்ட்டு பொரியிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி குடுத்துருங்க. இதோட வாசம் பார்த்தீங்கன்னா, நல்லா கமகமன்னு வரும். வெந்தயமும், கடுகு வாசனை நல்லா கமகமன்னு வருங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா படபடன்னு பொரிஞ்சு வர வரைக்கும் இத ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப நான் நான்ஸ்டிக் பேன வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுல 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்னும் தாராளமாவும் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10 வெந்தயம் போதும். ஒரு காஞ்ச மிளகாய நான் 1, 4மா கிள்ளி சேர்த்துக்கிறேன். கருவேப்பில தேவைப்படுறவங்க சேர்த்துக்கங்க. அப்படி இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கருவேப்பில எதுவும் சேர்க்கலங்க. ஒரு 10 பூண்டு பல்ல வந்து நல்லா உரிச்சுட்டு, சின்ன சின்னதா நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்க கிட்ட குட்டியான பூண்டு இருந்தாலும் அப்படியே முழுசா சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்பவே இந்த ஊறுகாவோட ஸ்மெல்லு நல்லா வருதுங்க. கொஞ்சமா பெருங்காய பொடி நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இந்த மாரி கிரஷ் பண்ண பொடி தான் இருக்கு. அத சேர்த்துக்கிட்டேன். பவுடரா இருந்தாலும் இன்னும் பெட்டராவே இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
இந்த ஊறுகாய் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, சூடான சாதத்துல எப்பயாச்சும் நமக்கு சூடான சாதத்துல நல்லெண்ணெய் சேர்த்து பெசஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப இந்த ஊறுகாய்க்கு தேவையான தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் 1லிருந்து 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதுவே காரம் எனக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல வறுத்து அரைச்ச வெந்தயம், கடுகு பொடிய உள்ள சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா சிம்ல வச்சுருங்க. அப்பதான் வந்து நம்ம சேர்த்திருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் கரிஞ்சு போகாம இருக்கும். கரிஞ்சு போச்சுன்னா, ஊறுகாய் வந்து சாப்பிடவும் நல்லா இருக்காது. யூஸ் பண்ணவும் முடியாது. எந்த அளவுக்கு அடுப்ப நம்ம ஃபுல் சிம்ல வச்சு பண்றது தான் இந்த ஊறுகாவுக்கு பெட்டர். இந்த மசாலாலாம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயில கரிஞ்சிராம ஃப்ரை பண்ணி குடுங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம குக் பண்ணி ஆற வச்சிருக்க தக்காளி விழுத உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம தேவைப்பட்டா இத மிக்ஸிலயும் அரைச்சு சேர்த்துக்கலாங்க. எனக்கு இந்த வாட்டி கொஞ்சம் கிரன்ச்சியா வேணும் அப்படின்றதுனால நான் அரைக்கல. நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நான் அரைச்சு பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க மறக்காம. அவ்வளோதாங்க இந்த சம்மர் ஸ்பெஷல் தக்காளி ஊறுகாய். ஈஸியா குக் பண்ணிரலாம். நீங்களும் இந்த ஊறுகாய் ரெசிபிய கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப டேஸ்ட் பண்ணிரலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலங்க. நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். பாருங்க ஊறுகாய் எப்படி நல்லா கலர் பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. அதே மாரி எண்ணெய் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது வந்து நான் மிக்ஸி ஜார்ல அரைக்காததுனால வழுவழுன்னு இல்லாம இந்த மாரி கொஞ்சம் ஒண்ணும் பாதியுமா இருக்கு. இந்த மாரி சாப்பிடவும் நல்லாருக்கும். ஒரு தொக்கு பதத்துக்கு இருக்கும். ஊறுகாய் வந்து ரெடி ஆயிருச்சு அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வடச்சட்டியில அப்படி சுத்தி விட்டீங்கன்னா, நம்ம ஆப்பம்லாம் சுடுவோம் பாருங்க. அந்த மாரி நல்லா உருண்டு வரணும். அவ்வளோதாங்க. தக்காளி ஊறுகாய் ஈஸியா நான் ரெடி பண்ணிட்டேன். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இத நல்லா ஆற வச்சுட்டு, ஒரு கண்ணாடி ஜார்ல மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல ஒரு 6 மந்த் கூட நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசையோட சர்வ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சூடான சாதத்துல, சப்பாத்தி கூட கூட எல்லாத்துக்குமே நல்லாருக்குங்க. வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த ஊறுகாய் வந்து எக்ஸலன்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம ஊறுகாவோட பதம் பார்த்தீங்கன்னா, ஸ்பூன்ல, பாத்திரத்துல ஒட்டாம வரணும். அதுதாங்க பக்குவம். இந்த மாரி பண்ணிட்டோம்னா, ஒரு 6 மந்த் வந்து ஃப்ரிட்ஜ்ல தாராளமா வச்சு யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு தோசையோட தான் நான் தக்காளி ஊறுகாய் சேர்த்து சாப்பிட போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.